எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீகிதமிழா. இந்த வீடியோல நம்ம வந்து மோட்டோ ஒன் ஃபியூஷன் பிளஸோட அன்பாக்சிங் ஓவர்வியூ அண்ட் கிவ் அவே தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்சிங் ஓவர்வியூ வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கிவ் அவே டீடைல்ஸை பற்றி சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு ரீட்டைல் யூனிட் தான். பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாக்ஸ் மேலே 20,000 rupees வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 17,000 rupees வந்து வாங்கியிருக்கேன். நான் வாங்கின அடுத்த சேலில் பார்த்தீங்கன்னா 500 rupees இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து 17,500 rupees வந்து விற்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து ரீட்டைல் யூனிட் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக வந்து நமக்கு சீல் இருக்கு. பின்னாடி வந்து நமக்கு 64 மெகா பிக்சல் கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் ஸ்னாப்டிராகன் 730G 5000 mAh பேட்டரி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பாப்அப் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சீல்ஸ் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு மொத்தமா 3 சீல் வந்து கொடுத்திருக்காங்க. எல்லா சீலும் நம்ம வந்து கட் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோட எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிவ் அவே டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க போறோம். ஸோ எண்ட் வரைக்கும் கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை எடுத்த உடனே அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளுக்கு மோட்டோ ஒன் ஃபியூஷன் பிளஸ் அப்படியே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ மேலே வந்து நமக்கு ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. திருப்பியும் நமக்கு வந்து 64 மெகா பிக்சல் கேமரா 730G அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து போட்டிருக்கு. ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து நமக்கு கேஸ்லேயே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் வந்து நம்ம இப்போ வந்து வெளியில் எடுக்கலாம். கேஸோட ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோனுக்கு செம்ம டைட்டான ஃபிட் வந்து ஆகுது. ஸோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வெளியில் எடுத்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுதான் நமக்கு கொடுத்த டிபியூ கேஸ். குவாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து தின்னாக இருக்கு, கொஞ்சம் கூட திக்காவே இல்லை. ஸோ ஒரு லோ குவாலிட்டி கேஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே மோட்டோரோலா பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சட்டில் டச் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கேஸ் வந்து நமக்கு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. கேஸ் வந்து டைட்டாக இருக்கு. ஆனால் திக்னஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப தின்னா இருக்கு. கொஞ்சம் திக்கான கேஸ் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனே பார்க்கலாம். ஃபோன் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து நமக்கு பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்டாக தான் தெரியுது. 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால, பிளாஸ்டிக் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த கிளாஸ் ஃபீலிங் வந்து வரல. உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு USB Type-C சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து மோட்டோரோலா பிராண்டட் டர்போ பவர் அப்படின்னு சொல்லி பவர் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பாக்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேற எதுவுமே இல்லை பாக்ஸில் வந்து. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் ஃபோனை செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ளே நம்ம வந்து ஃபோனோட பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.5 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நாட்ச் வந்து நமக்கு இல்லை, நமக்கு வந்து மோட்டரைஸ்டு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு எதுவுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக வியூங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு HDR10 சர்டிஃபைடான ஒரு டிஸ்பிளே தான். பேக் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தமாக 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 64 மெகா பிக்சல் கேமரா, இன்னொன்று வந்து 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடு, அப்புறம் இன்னொன்று வந்து நம்மளுக்கு 5 மெகா பிக்சல் மேக்ரோ ஷாட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அப்புறம் மோட்டோரோலா பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்கு. அப்புறம் நமக்கு வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்கு. USB Type-C போட்டிருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கண்டிப்பாக ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நமக்கு LDAC சப்போர்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெட்ஃபோன் ஜாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கணும். மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாப்அப் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து சிம் போடுறதுக்கு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ நீங்கள் வந்து 2 நானோ சிம் போட்டுக்கலாம், இல்லாட்டி 1 நானோ சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து நம்மளுக்கு ஒரு டாக்டைல் ஃபீலிங் வந்து இருக்குது. அந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டன் இருக்குது. அது கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு பவர் பட்டன். அது இல்லாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து க்ளீனாக இருக்குது, எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து செட் பண்ணியாச்சு. ஃபோனோட சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட மெயினான ஹைலைட் பாயிண்ட்டே அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப க்ளீனான சாஃப்ட்வேருங்க. நமக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் கூட இல்லை அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து கூகுள் கொடுக்குற அப்ளிகேஷன் நமக்கு வந்து எல்லாமே இருக்குது. அதை தவிர 2 அப்ளிகேஷன் வந்து நான் தான் வந்து அந்த 2 அப்ளிகேஷன் கூட இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த DR மின்ஃபோ மேனுவல் கேமரா, அதை தவிர பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எதுவுமே இல்லை, ரொம்ப கிளீனான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ நாளாக ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்து பட்ஜெட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டேன். அந்த கவலை வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பாருங்க அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த க்ளீனாக இன்டர்ஃபேஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அபவுட் ஃபோனில் அப்படின்னு போனோம்னா நமக்கு வந்து லேட்டஸ்டான ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10 வந்து கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் செக்யூரிட்டி பேட்சில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் வந்து நமக்கு லேட்டஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 11 இருக்குது அப்படின்னு கூட நமக்கு வந்து மோட்டோ வந்து நமக்கு கன்ஃபார்மாக வந்து சொல்லிட்டாங்க.
மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் பிக்சல் ஃபோன்ஸில் எப்படிலாம் செட்டிங்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து இதில் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் இதில் வந்து நமக்கு 128 GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்காது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 64 GB இல்லை பேசிக்காகவே 17,500 rupeesக்கே நீங்கள் வந்து 128 GB வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக அது சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து நினைக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் உள்ளே வந்து நம்மளுக்கு மோட்டோவில் வந்து சில செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாண்ட்டு எல்லாமே வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஆக்சிஜன் வாய்ஸ் மாதிரி இதில் நமக்கு வந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷன்ஸ் வந்து மோட்டோவில் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து டிஸ்பிளேயோட கலர்ஸ் கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நேச்சுரல், பூஸ்டர், சேச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து டார்க் தீமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தேவைப்பட்ட எல்லா செட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து எந்த எக்ஸ்ட்ரா ஆப்பும் ஆட் பண்ணல. நம்மளுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நம்மளுக்கு பெரிய 5000 mAh பேட்டரி இருக்குது. ப்ளஸ் ஸ்னாப்ட்ராகன் 730G வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பேட்டரி ரிவ்யூ வந்து நம்ம இதுக்கு பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஆர்எம் இன்ஃபோ வந்து செக் பண்ணலாம். ஸோ டிஆர்எம் இன்ஃபோ வந்து நம்மளுக்கு L1 சர்டிஃபைடான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி நமக்கு வந்து அமேசான் பிரைம் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஹெச்டியில் வந்து ப்ளே பண்ணோம். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுவல் கேமரா காம்பேக்டிவிட்டி. ஸோ இந்த ஆப்பில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நமக்கு கூகுள் கேமரா சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு கூகுள் கேமரா சப்போர்ட் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சூப்பரான கூகுள் கேமரா போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு டெவலப்பர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து டெடிகேட்டடான வீடியோ வந்து போடலாம். ஸோ மோட்டோரோலா ஃபோன்ஸ்லேயே முக்கியமான விஷயம்னா கண்டிப்பாக மோட்டோ ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ மோட்டோ ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நாளாக மோட்டோவில் வந்து இருக்குது. ஸோ இதில் கூட எனக்கு வந்து மோட்டோ ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன மோட்டோ ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்டோ டிஸ்பிளே இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து அந்த சாப் பண்ணால் அந்த ஃபிளாஷ் லைட் வரது வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கேமரா ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த மோட்டோரோலா ஆப்புக்குள்ளே உங்கள் ஃபோனை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்கலாம் மோட்டோ ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எத்தனை ஒரு மோட்டோ ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஃபாஸ்ட் டார்ச்சும் அப்புறம் வந்து குவிக் கேப்சரும் நம்ம வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ மீதி எதுவுமே நம்ம வந்து எனேபிள் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெண்டு வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவிக் கேப்சர். ஸோ பாருங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஜஸ்ட் அப்படி ட்விஸ்ட் பண்ணோடனே நமக்கு வந்து கேமரா வந்து ஆன் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப் பண்ணால் ஃபிளாஷ் லைட் வருது. ஸோ கொஞ்சம் ஹார்டாக வந்து நம்ம சாப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்க நமக்கு வந்து சாப் பண்ண உடனே வந்து நம்மளுக்கு ஃபிளாஷ் லைட் வந்து வந்துருச்சு. ஸோ மோட்டோ ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து வேலை செய்யுது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு மோட்டோலாக்கு ஒரு சூப்பரான தம்ஸ் அப் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம அந்த கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ பட்டன்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டெக்ஸ்சர் ஃபீலிங் கொடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் பட்டனையும் பவர் பட்டனையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் ராக்கர்ஸையும் நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்சர் வச்சே வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து தப்பாக வந்து நம்மளுக்கு தொடவே மாட்டீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் வந்து நமக்கு சூப்பராக வந்து வேலை செய்யுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னால ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து நமக்கு ஃபேஸ் அன்லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்த மோட்டோல லோகோவில் நமக்கு வந்து அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எம்பெடட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா மோடும் வந்து கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் மோட் இருக்குது, ப்ரோ மோட் இருக்குது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4Kல கூட ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் உள்ள வந்து நமக்கு ஸ்டாக் ஆயின்றனால கூகுள் லென்ஸ் வந்து உள்ளே கேமராலேயே நமக்கு வந்து பேக் வந்து பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். வீடியோவில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 1080p ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுக்குறாங்க. 1080p 60 fps ஸ்டெபிலைசேஷன் வந்துருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4K கூட ஸ்டெபிலைசேஷன் வந்துருக்கு. ஆனால் இந்த கேமராவில் 4K 60 fps வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ 4K 60 fps பார்த்தீங்கன்னா எந்த பட்ஜெட் ரேஞ்ச் கேமராலையும் உங்களால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாப்அப் கேமரா. ஸோ பாப்அப் கேமரா வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்அப் கேமரா கண்டிப்பாக அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ப்ரைவசிக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான நாட்ச் எதுவுமே இல்லாதனால வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. ஸோ கேமரா ஆப் வந்து டிப்பிக்கலான ஒரு மோட்டோரோலா கேமரா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ கேமரா அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஷட்டர் லேகுமே நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு நாளைக்கு வந்து இந்த ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அந்த பிக்சர் சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து என்ன கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். மெயின் கேமரா வந்து நம்மளுக்கு ரியல்மி மாதிரி ஃபோன் வந்து ஓவராக வந்து கலர்ஸை சேச்சுரேட்டும் பண்ண மாட்டேங்குது. அதே மாதிரி ரெட்மியை மாதிரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸ் வந்து நம்மளுக்கு அப்படியே டோன் டவுனும் பண்ண மாட்டேங்குது. கலர்ஸ் வந்து நமக்கு நேச்சுரலாக வந்து கொடுக்குது. அதுக்கே கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து சொல்லிடலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் வைட் ஆங்கிள் கேமரா கூட நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 64 மெகா பிக்சல் மட்டும் நம்மளுக்கு வந்து சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலாக வந்து கொடுக்குது. இதுக்கு இன்னைக்கு எப்படி நம்ம ஸ்கை இருந்துச்சோ அதே மாதிரி வந்து காட்டுது. ஃப்ளவர்ஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓவர் சேச்சுரேஷன் வந்து கண்டிப்பாக இல்லை. ஸோ இதுவே ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே வந்து இந்த கேமரா வந்து கொஞ்சம் நமக்கு திணறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷன் வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபோனோட கேமராஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த ஃபோனோட கேமராஸ் வந்து எந்த ஃபோனோட கேமராஸோட கம்பேர் பண்ணுமோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து பேக் கேமராஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம் கேமராஸ் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் செல்ஃபி கேமரா மட்டும் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்ஃபி கேமரா மட்டும் நீங்கள் பார்க்கலாம், எனக்கு ஏன் தெரில ஒரு மாதிரி கலர் டோனே எனக்கு வந்து தப்பாக கொடுக்குற மாதிரி வந்துச்சு. ஸோ இது மட்டும் அப்டேட்டில் வந்து சரி பண்ணணும். ஸோ மொத்தத்தில் கேட்டிங்கன்னா கேமராவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து எந்தெந்த ஃபோனோட கம்பேர் பண்ணுமோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்தந்த ஃபோன்ஸோட கண்டிப்பாக வந்து நம்ம கம்பேர் வந்து பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸோட அன்பாக்சிங் அண்ட் ஓர்வியூ வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப இம்ப்ரெசிவாக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனோட கிவ் அவே டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து நீங்க ஜெயிக்கலாம். எப்படி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு இந்த ஃபோனோட ஃபீச்சர் உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. கீழே வந்து எப்பயும் போல ஒரு கிவ் அவே லிங்க் இருக்கு. அந்த கிவ் அவே லிங்க்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்மள வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 ஸ்டெப் வந்து நீங்க பண்ணா போதும் இந்த மோட்டோ ஒன் ஃபியூஷன் பிளஸ் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கும் வாய்ப்பு வந்து இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்காம லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.